ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமரிஸ் ஜிகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் 11th ஜூனில் கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, பிரிக்ஸ் சமிட் 2025 இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னா பிரேசிலில் வச்சு நடந்துச்சு. பிரிக்ஸை பற்றி வேற என்ன டீட்டெயில்ஸ் நம்ம அடிஷ்னல் தெரிஞ்சுக்கிடணும்னா, ஸோ இதோட ஸ்டார்டட் இயர், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ 2009 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு இதை பற்றி படிக்கும்போது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு படிக்கணும். பட் ஆனால் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. இனிஷியலாக 2009 ஆரம்பிக்கும் போது 5 கண்ட்ரி சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் தான் பிரிக்ஸ். அது எந்தெந்த கண்ட்ரினா, பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 கண்ட்ரியும் சேர்ந்து ஆரம்பிச்சதுனால தான் இதை பிரிக்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்போ கரண்டா இதுல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 11 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது வருஷம் ஒவ்வொரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் யாரோ அவங்களுடைய கண்ட்ரிஸ்ல வச்சு ஒவ்வொரு டைமும் சமிட் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ நம்மளுக்கே தெரியும் மொத்தம் 12 ஷெடியூல்ஸ் உண்டு. அதுல பஞ்சாயத்தை பத்தி பேசக்கூடிய ஷெடியூல் என்னன்னா 11th ஷெடியூல் தான் பஞ்சாயத்தை பத்தி பேசும். இதுவே அமெண்ட்மெண்ட்ல 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் பஞ்சாயத்தை பத்தி தான் பேசுது. பஞ்சாயத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூரல் கவர்னன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? அந்த ரூரல் கவர்னன்ஸ்ல அதுக்கு கீழே சப் கிளாசிபிகேஷனா 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப் என்னதுலானா, ஒன்னு கிராம் பஞ்சாயத். அது எதுக்கு கீழே வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தை தான் நம்ம கிராம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். இதுவே பஞ்சாயத் சமிதி, அது பிளாக் லெவல்ல இருக்கக்கூடியத பஞ்சாயத் சமிதி. இதே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறத சில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த கிராம் பஞ்சாயத்தை இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஹவு மெனி கிராம் பஞ்சாயத் ஆர் தேர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டதுனா 2,50,000 கிராம் பஞ்சாயத்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இதை பத்தி வேற அடிஷனல் டீடைல்ஸ்னா நம்ம எப்போதுமே வருஷத்துக்கு ஒன்ஸ் நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டேன்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். அது எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்னா 24th ஏப்ரல் நம்ம வருஷம் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேதா சத்தியாகிரகா. ஸோ நம்மளுக்கே தெரியும், அந்த ஐஎன்சியை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது சம்பரான் சத்தியாகிரகாக்கு அடுத்த 1917 அடுத்த வந்தது என்னன்னா கேதா சத்தியாகிரகா. இந்த கேதா சத்தியாகிரகா எப்ப நடந்துச்சுன்னா 1918. ஸோ இதுல காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ காந்திஜியை பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் சர்தார் வல்லபாய் பட்டேல் பத்தி கொஞ்சம் அடிஷனல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டேவை தான் நம்ம என்னதான் செலிப்ரேட் பண்றோம்னா நேஷனல் யூனிட்டி டே. அது எப்போனா அக்டோபர் 31. ஸோ அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லி இவங்களுக்காக கட்டியிருக்காங்க. எங்க கட்டியிருக்காங்கன்னா குஜராத்ல கட்டியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த ஐஎன்சில ஒரு செஷன்ல அவரும் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அது எந்த செஷன்னா 1931 கராச்சி செஷன்ல தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ நடந்த ரீசெண்டா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே என்னன்னா, ஏதோ ஒரு இதை கொடுத்து அதை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்குள்ள பிளக்டு ஃபீல்ட்ஸ் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிபங்கான், ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஸோ அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுங்கிறது எங்க இருக்குன்னா நெதர்லாண்ட்ஸ்ல தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதுல பிரசிடென்ட்டா இப்ப கரண்டா யார் இருக்கான்னா டொமோகோ அகானி. இவர் எங்க சேர்ந்தவர்னா ஜப்பானை சேர்ந்தவர். ஸோ நெக்ஸ்ட் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ். இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் எத்தனை இருக்குன்னா 39th இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணிருக்காங்கன்னா 133 கண்ட்ரிஸ். இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற கண்ட்ரி என்னதுன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் உமன்ஸ் டே. நேஷனல் உமன்ஸ் டே நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம்னா February 13. ஸோ இந்த February 13 வேற என்னதுன்னா, இந்த February 13 தான் சரோஜினி நாயுடுவோட பர்த்டேவும் இந்த February 13 தான். ஓகேவா? ஸோ இப்போ சரோஜினி நாயுடு பத்தி பார்க்கும்போது நம்ம இதுல நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சரோஜினி நாயுடுக்கு ஒரு நிக் நேம் உண்டு. பிளஸ் சரோஜினி நாயுடு பத்தி அடிஷனல் இன்னொரு டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் உமன் ஐஎன்சி பிரசிடென்ட் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஓகேவா? சோ இவங்க எந்த செஷன்ல அட்டெண்ட் பண்ணாங்கன்னா 1925 கான்பூர் செஷன்ல சரோஜினி நாயுடு ஐஎன்சி பிரசிடென்ட்டா இருந்தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட பர்த்டேவை தான் நம்ம வந்து உமன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம் February 13. ஸோ பார்க் ஸ்ட்ரெயிட்டை வந்து எதுக்கு கேட்வே அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பே ஆஃப் பெங்காலோட கேட்வே தான் வந்து பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஆர்பிஐனா நம்மளுக்கே தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பிச்சாங்க? ஆர்பிஐ ஆக்ட் 1934 போட்டு 1935ல ஆர்பிஐ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்பிஐ வந்து ஆரம்பத்தில் பிரைவேட்டா தான் இருந்துச்சு. அதை எப்போ நேஷனலைசேஷன் பண்ணாங்கன்னா 1949ல நேஷனலைசேஷன் பண்ணாங்க. இப்போ டோட்டலா நம்ம இந்தியால எத்தனை ஆர்பிஐ பிரான்ச்சஸ் இருக்குன்னா 31 ஆர்பிஐ பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகேவா? இதுக்கு கீழே சப் பிரான்ச்சஸ் அது இதுன்னு இருக்கும். பட் டோட்டல் நார்மல் பிரான்ச்சஸ் அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியால 31 ஆர்பிஐ பிரான்ச்சஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டென்யூர் ஆஃப் முனிசிபல் கவுன்சில். ஸோ முனிசிபல் கவுன்சிலோட டென்யூர் எவ்வளோனா 5 years. ஸோ மோஸ்ட்லி இந்த முனிசிபல் கவுன்சில் எல்லாத்துலேயுமே அந்த டென்யூர் வந்து 4 to 5 years தான் இருக்கும். பட் நார்மலாக வந்து 5 years தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அதில் டவுட் இருந்தாச்சுன்னா நீங்கள் அந்த 4 or 5 years மோஸ்ட் ப்ராபப்ளி 5 years போடும். நெக்ஸ்ட் எந்த கொஸ்டின் பார்க்குறோம்னா ஆர்டிகிள் 368. ஆர்டிகிள் 368 என்ன சொல்லுதுன்னா so does not allow parliament to reduce or abolish this rights. ரைட்ஸ்ங்கிறது எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இவங்க என்ன அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எதையுமே வந்து பார்லிமெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது, அதை வந்து கேன்சல் பண்ணவும் முடியாது. இது ரிலேட்டடாக போடப்பட்ட கேஸ் தான் எதுனா கோக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இது எப்போனா 1967. இது ரிலேட்டடாக போடப்பட்ட கேஸ் கோக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுன்னு பார்த்தோம்னா பிரைவேட் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ இந்த இது யார் அப்படின்னு பார்த்தா நிதின் திவாரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஸ்டேட் ஷேர்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர் வித் பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ நம்ம வந்து அந்த இந்தியா மேப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் இது எல்லாத்தையுமே எங்கெங்க ஏது இருக்கு, எந்தெந்த கண்ட்ரீஸை வந்து அந்த ஸ்டேட் வந்து டச் பண்ணுதுங்கிறத வந்து நம்ம இந்தியா மேப் படி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாகவும் இப்போ ரீசெண்டாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதனால அதை பார்த்துட்டு போய்க்கோங்க. ஸோ அஸ்ஸாம் ஷேர்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர் வித் பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ நெக்ஸ்ட் பிளாட்டர். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் பிரிண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பிளாட்டர்னு ஒன்று இருக்குது. அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபிக் டிசைன்ஸை பிரிண்ட் எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக் டிசைன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டோட பிளான் எல்லாமே வந்து ஒரு A3 சைஸில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் தான் என்னன்னா பிளாட்டர். ஸோ பிளாட்டர் யூஸ்டு ஃபார் பிரிண்டிங் கிராஃபிக் டிசைன்ஸ் ஆஃப் எ பில்டிங். ஸோ அதுக்கடுத்து ஸோ ராஜஸ்தானில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரே ஒரு ரிவர், அந்த ரிவர் பேர் என்னன்னா லூனி ரிவர். ஓகேவா? அந்த லூனி ரிவரை அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை சால்ட் ரிவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ்ல ஒரு 5 ரிவர்ஸ் பார்த்தோம். என்னதுலானா சபர்மதி, மகாநதி, நர்மதா, தப்தி, லூனி. ஸோ அந்த லூனிங்கிறது வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். அந்த ஒன்லி ரிவர் இட் ஃப்ளோஸ் த்ரூ த ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரே ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது லூனி ரிவர். அந்த லூனி ரிவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் என்னன்னா சால்ட் ரிவர். ஸோ நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அஸ் பர் 2011 சென்சஸ். ஸோ எவ்வளோனா 1000 மேல்ஸுக்கு 943 ஃபீமேல்ஸ். இதுதான் வந்து ஸோ இதே மாதிரி இந்த 2011 சென்சஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் அந்த இதை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மன்மோகன் சிங் பிஎம்ஆ எந்த டேர்ம்ல சர்வ் பண்ணாங்க? ஸோ 2004லேருந்து 2014. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ G20 வந்து 20 கண்ட்ரிஸ் குரூப் ஆஃப் 20 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் என்னன்னா G20. அந்த G20க்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ 2025 G20 யார் ஹோஸ்ட் பண்றாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. 2026ல யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா USA. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஸ்மால் மிஸ்டேக், இந்த பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லி இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியா இருக்கும். பிரிக்ஸ் சமிட் 2025 பிரேசில்ல வச்சு நடந்துச்சு. இதுக்குன்னு சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் உண்டு. ஸோ அதை நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதை என்னன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பிரசிடென்ட். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட பிரசிடென்ட் யாருன்னா RK சிங். நம்ம இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸுங்கிறது 2015ல நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா குருகிராம். அது எங்க இருக்குன்னா நம்ம இந்தியால ஹரியானால இருக்கு. ஸோ இப்போ இதோட கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னா RK சிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் which IIT conducted research on coral mining. அந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த கோரல் மைனிங்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு எந்த IIT ரிசர்ச் பண்றாங்கன்னா
ஐஐடி கராக்பூர் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ரெப்போ ரேட் ஆஃப் ஆர்பிஐ. இப்போ கரண்டா ரெப்போ ரேட் எவ்வளவு இருக்குன்னா 5.5%. ரெப்போ ரேட்னா என்னன்னா, இப்போ ஆர்பிஐ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய கடனை தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து பேங்க் ஆர்பிஐக்கு கடன் கொடுத்தனா அதை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு குவார்டர்ஸ்க்கும் அந்த ரெப்போ ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ரெப்போ ரேட் எவ்வளவுனா 5.5%. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 226ங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோலயே பார்த்திருக்கோம். ஹைகோர்ட்ஸ் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்றது. இதுவே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்ணா அது என்ன ஆர்டிகல்னா 32. இதே ஹைகோர்ட்ஸ் இஷ்யூ பண்ணுச்சுன்னா அது ஆர்டிகல் 226. ஸோ நெக்ஸ்ட் அசோகாஸ் மஸ்கி இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது எங்க இருக்குன்னா கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மௌரிய டைனஸ்டியோட ஆர்டர். ஸோ அந்த ஆர்டர் எல்லாமே படிக்க வேண்டாம், அதுல முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மௌரிய டைனஸ்டி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா சந்திரகுப்தா மௌரியா. அதுக்கு அடுத்து வந்த ரூலர் யார் அப்படின்னு பார்த்தா பிந்துசாரா. பிந்துசாராக்கு வந்து அடுத்தது வந்தது அசோகா. அசோகாக்கு அடுத்து வந்து தசரதா. இதுல வந்து ஏன்னா இதை சொல்றேன்னா, இந்த சந்திரகுப்தா மௌரியால ஒரு முக்கியமான ரூலர் வந்து அசோகா, ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர். ஸோ அசோகாக்கு முன்னாடி யார் வந்தா பிந்துசாரா, அசோகாக்கு அடுத்தது யார் வந்தா தசரதா. இப்படி கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மௌரிய டைனஸ்டில இருக்கக்கூடிய லாஸ்ட் ரூலர் யாருன்னா பிருகத்ரத்தா. சோ இவர் இந்த லாஸ்ட் ரூலர், இந்த மௌரிய டைனஸ்டில லாஸ்ட் ரூலர் யாருன்னா பிருகதர்த்தா. இவரை கொன்னுட்டு இவரை யார் கடைசியா கொல்லுவாங்கன்னா கில் பண்ணுவாங்கன்னா புஷ்யமித்ர சங்கா. அவர் வந்து கில் பண்ணிட்டு சங்கா டைனஸ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால இந்த மௌரிய டைனஸ்டியோட அந்த ஃபர்ஸ்ட் ரூலர் யாருன்னா சந்திரகுப்தா மௌரியா, லாஸ்ட் ரூலர் யாருன்னா பிருகதர்த்தா. இதுல அசோகாக்கு முன்னாடி வந்தது யாரு பிந்துசாரா, அசோகாக்கு அடுத்தது வந்தது யாரு தசரதா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த வேர்ல்டுலயே வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் என்டர்பிரினர்ஸ் யார் எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அண்டர் 18. ஸோ அண்டர் 18 அந்த 18 ஏஜுக்கு கீழே அந்த ஷார்ட் புட் கேம்ல விளையாடக்கூடிய அந்த மென் கேட்டகரிக்கு எவ்வளவு வெயிட், உமன் கேட்டகரிக்கு எவ்வளவு வெயிட்னா அந்த ஷார்ட் புட் வெயிட் வந்து 5 kg. அதே உமன்ஸா இருந்தா 3 kg. இந்த இது நீ கேட்டிருக்காங்க. வேற பிசிக்ஸ்ல வந்து டென்சிட்டி நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னா மாஸ் பை வால்யூம். ஒரு பொருளோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா அதோட மாஸும் வால்யூமும் தெரிஞ்சா நம்ம அதோட டென்சிட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மாஸ் வந்து நம்ம எப்போதுமே எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா ஒன்னு கேஜில எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், இல்ல கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இதுவே வால்யூம் எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஒன்று மீட்டர் அல்ல சென்டிமீட்டர், மீட்டர் கியூப் அல்ல சென்டிமீட்டர் கியூப், ஸோ அல்ல mm கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நார்மலா இது யூனிட் அப்படின்னு கேட்டா கேஜி பெர் m கியூப் அல்ல கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் ட்ரைப். ஸோ ஜார்க்கண்ட்ல நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதுல மேஜர் ட்ரைப்ஸ் இந்த சென்ஸ் அந்த ட்ரைப்ஸ்லேயே வந்து அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடியது யாரு அப்படின்றது தாரு ட்ரைப்ஸ். ஓகேவா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற சவுங்க். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த 2025 ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான புக். ஸோ புக்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் அதுல வந்து ஒரு முக்கியமான இப்போ சம்டைம்ஸ் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஏதாச்சும் புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாராச்சும் புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த சவுக்குங்கிற புக்கு யார் எழுதியிருந்தாங்கன்னா நோபல் பிரைஸ் வின்னர் எக்கானமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வின்னர் 2019ல எக்கானமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வின்னர் பண்ணது யார்? அவர் தான் எழுதியிருக்காங்க, அபிஜித் பானர்ஜி. நேற்று தான் நம்ம பார்த்தோம். நோபல் பிரைஸ் மொத்தம் 6 கேட்டகரியில கொடுப்பாங்க. என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கானமிக்ஸ், வேற பிசியாலஜி அண்ட் மெடிசின்ஸ், வேற பீஸ், வேற லிட்டரேச்சர். இந்த 6 கேட்டகரியில தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 99th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன். ஸோ அதுக்கு அடுத்தது யாரோடைய பீரியட்ல திவானி அமீர் கோஹி அந்த அக்ரிகல்ச்சர் அந்த பாக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் யாரோட பீரியட்ல கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா முகமது பின் துக்லக். ஸோ இவருடைய பீரியட்ல தான் இந்த திவானி அமீர் கோஹி அக்ரிகல்ச்சரை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். வேற இந்தியாஸ் டெரிட்டோரியல் சி லிமிட். ஸோ டெரிட்டோரியல் சி லிமிட் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்மளோட அந்த கடல் இருக்குல்ல, ஸோ அந்த கடல்ல இருந்து ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கழிச்சு அது வந்து இன்டர்நேஷனல் பார்டரா மாறிடும். ஸோ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, ஸோ அதுதான் இந்தியாஸ் டெரிட்டோரியல் சி லிமிட். அது எவ்வளவுனா 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு நாட்டிக்கல் மைல்ஸ்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்னா 1.852 கிலோமீட்டர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அதுக்கு அடுத்து நம்ம ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரிவர்ஸ் தான் உண்டு நம்ம இந்தியாவில். ஒன்னு ஹிமாலயன் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர்ஸ் அப்படின்னு போட்டு இதுல எது ஹிமாலயன் ரிவர்ஸ் கிடையாது, இது எது பெனின்சுலா ரிவர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க பெனின்சுலா ரிவர்ஸை மட்டும் படிச்சு வச்சாச்சுன்னா ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ் பண்ணிடலாம்.
பண்ணலாம். ஏன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் நிறைய இருக்கும். ரிவர்ஸுக்குன்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனலில் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் பெனின்சுலா ரிவர்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி, இந்த 5 ரிவர்ஸ் தான் வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1854 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. த்ரூ எந்த சார்ட்டர் ஆக்ட்னா சார்ட்டர் ஆக்ட் 1833. ஆஸ் பர் சார்ட்டர் ஆக்ட் 1830. நம்ம இதில் அந்த ஐசிஎஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் 1854 த்ரூ சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இந்த ஐசிஎஸ்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம அந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் நடந்த ஐசிஎஸ் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணது. இதுவே அந்த ஐசிஎஸ் எக்ஸாம்ல இருந்து ஃபர்ஸ்ட் எழுதி ஜாயின் பண்ணி அந்த சர்வீஸ்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படிங்க யாருன்னு கேட்டாங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இஸ்ரோ வந்து 2 புது மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னதுன்னா அப்படின்னா விக்ரம் அண்ட் கல்பனா 3201. ஸோ இது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்டட் growth ஆஃப் சிமெண்ட் டிமாண்ட். இந்த 2025ல சிமெண்டோட டிமாண்டோட எக்ஸ்பெக்டட் growth எவ்வளவு இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6 to 7%. ஆர்டிகிள் 51, ஆர்டிகிள் 51ல அதை எதை பற்றி சொன்னால் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ நெக்ஸ்ட், டாஸ்க் பார். ஸோ நம்ம அந்த கம்ப்யூட்டர் விண்டோஸில் ஸோ அந்த டாஸ்க் பாருங்கிறது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாட்டமா, டாப்பா, லெஃப்டா, ரைட்டன்ஸ். ஸோ டாஸ்க் பார்னா கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து நம்ம டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸை நான் ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோ போடணும்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.